கூட ஒரு நாள் வச்சு வீட்டுல வச்சுதான் எடுப்பாங்க. அதுதான் உலக வழக்கம். அது எப்படி நீங்க இப்ப கரூர்ல இறந்தவங்கள மட்டும் ஒரே அது என்ன நைட்டே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நைட்டே எரிக்கிறது. அது சரி ஒருத்தர் எரிச்சா பரவாயில்ல, அது எப்படி இறந்தவங்க வீட்டுல எல்லாரும் அதே மாதிரி பண்ணாங்க? அதுலயே ஒரு பெரிய சந்தேகம் வருது. அதே இல்லாம செந்தில் பாலாஜி சஸ்பெக்ட் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. ஓகேவா? அலற வேண்டியது நீங்க தான், விஜய் கிடையாது. விஜய் அங்க போனாலும் சிங்கம் மாதிரி தான் போயிட்டு வந்திருக்காரு. சரியா? விஜய குறை சொல்லிட்டு 41 பேரை விஜய் கொண்டாருன்னு சொல்றதை தாண்டி 41 பேரை நீங்க கொன்னீங்கன்னு சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு தகுந்த பேரு. நீங்க தான் கொன்னிருக்கீங்க. 41 பேரை கொன்னது நீங்க. பாவம், அவர் நல்ல மனுஷன். அவர் அரசியலுக்கு வரணும், எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும், எல்லாத்தையும் மக்களை நல்லா வைக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல தான் அவர் வந்துட்டு இருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டானா கொள்ளை அடிக்கிற கூட்டமோ இல்ல நாட்டை சுரண்டி திங்கிற கூட்டமோ தெரிஞ்சிடும் மக்களுக்கு. மறுபடியும் அவங்களுக்கு இங்க வேலை இல்லை. அதனால அந்த மனுஷனை வரவிடாம என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லா வேலையும் பாக்குறீங்க. ஆனா நீங்க அடுத்த வாட்டி வரவிடாம இருக்கிறதுக்கு மனிதர்களும் சரி மக்களும் சரி அவங்க எந்த அளவுக்கு ஓட்டு விஷயத்துல வேலை பார்ப்பாங்க நீட்டு இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் வரும், அப்ப தெரியும். அது இல்லாம பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்த விஷயத்துல இந்த திமுக கொத்தடிமைகள் அப்படியே வந்து கதறானுங்க. இதுங்க தருதலைங்க, உருப்படாது. ஏண்டா வெண்ண இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? நீ உருப்பட்டுருக்கியா? நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? என்ன கம்பெனி வச்சிருக்க? ஒன்னாலே ஒரு ஆதாயம் கிடையாது உன் வீட்டுக்கு. அதுதான் தெரியுமே. 200 ரூபாய் கொத்தடிமேன்னு ஊருக்கே தெரியுமே. முதல்ல அந்த பேர்ல இருந்து வெளியே வாங்கடா. பன்றி கூட்டங்களா? பஞ்சு மேய்க்கிறது கூட லாக்கி கிடையாது. நீங்கெல்லாம் தற்கூரி நீட்டு எங்களை பார்த்து பேசலாமா? அந்த தற்கூரி போட்டால ஓட்டெல்லாம் வச்சுதாண்டா நீங்க உங்க தலைவர் சிஎம்மா இருக்காரு. அதை போய் உங்க தலைவர் தற்கூரிட்ட சொல்லுங்க. உங்க கூட்டத்தை பன்றி கூட்ட தற்கூரிட்ட சொல்லுங்க. பன்றி கூட்டமே. இதெல்லாம் விட்டுட்டு அணில் என்ன தெரியுமா பண்ணும்? அணில் யாருக்கும் எந்த தொந்தரவுமே கொடுக்காது. அந்த மாதிரி அது செவனேன்னு அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். அதை விட்டுட்டாக்கா, அது விடலைனாலும் அது வேலையை தான் பார்த்துட்டு இருக்கும். அதே மாதிரி தான் அணில் கூட்டமா இருந்தா கூட பரவாயில்ல. அணில் கூட்டம் வந்து யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது, யாருக்கு எந்த ஒரு இது இடைஞ்சலுமே இருக்காது. அதே மாதிரி அதை பாக்குறதுக்கு அருவருப்பாவும் இருக்காது. பன்னி பாக்குற மாதிரி எல்லாம் இருக்காது. அது பன்னி எப்படி தெரியுமா இருக்கும்? கருப்பா கருகருன்னு இருக்கும். அது மாதிரி அசிங்கமெல்லாம் இருக்காது. நீங்க பன்றி கூட்டங்கள். சரியா? அணிலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது. பன்னி என்ன திங்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஒரு வாரமா வச்சுட்டு சுயமா யோசிச்சு அந்த மூளைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை லைட்டா பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. ஏன்னா நாங்க பேசுறோம்ல, அது உங்க வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கும் உங்க வீட்டு பசங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்தாதான் நாங்க அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, 200 ரூபாய் கொத்தடிமைகள் 200 ரூபாய் வாங்கிட்டு நீங்க உங்க காலத்தை கழிச்சுட்டு போயிருவீங்க. அதுக்கு அடுத்த வர தலைமுறைகள் ஒண்ணு இருக்கு பாரு. இங்க இருந்து மணல் கொள்ளை, கற்கள், அது என்ன மலையை சுரண்டி திங்கிறது கேரளாவில் இல்லாததாடா இங்க இருக்க போகுது.